எடுக்காதப்பா, அனுப்பிச்சு விடு, ஜாலியாக ஊரை சுற்றி பார்க்கட்டும். ஜோக் அடிக்கல, உண்மையாக சொல்கிறோம். நேற்று ஒரு சிலர் கேட்டாங்க, நைட்டு நாங்கள் ஒரு 4-5 சகோதரர்கள் சகோதரிகள் உட்காந்து ஜெபிக்கும் போது ஜீசஸ் நூன்னு காமிச்சார். அப்படின்னா அர்த்தம், நூனோட முடிச்சிரு, மதியானத்தோட முடிச்சிரு, பிள்ளைங்க ஜாலியாக கொஞ்சம் இந்த ஊரை சுற்றி பார்க்கணும். எத்தனை பேர் முறையாக அங்கே வந்திருக்கீங்க? சவுண்டு கொஞ்சம். ஓ, நிறைய பேர் வந்தீங்க. ப்ரைஸ் லார்ட். அப்போ அட்லீஸ்ட் கொஞ்சம் 2 மணி நேரம் ஒரு 3 ஹவர்ஸ் பிஃபோர் உங்களை அனுப்பிவிட சொல்லியிருக்கார். அதனால் முடிந்த அளவு, ஆனால் சேஃபாக போயிட்டு வாங்க. நைட் ஸ்டே பண்ணலாமா? இங்கே பண்ணலாமா? ஓகே, நைட்டு வந்து நீங்கள் தங்கலான சாப்பாடு வெளியில் சாப்பிட்டுக்கணும். ஸ்டே மட்டும் அலோடு. நாளைக்கு 8 மணிக்குள்ளே இடத்த காலி பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நாளைக்கு சில ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. தங்குறது பணமா? ஓ ஓ எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஒரு பர் ஹெட் 200 ரூபாய் நைட்டில் ஸ்டே பண்ணுறதா இருந்ததுன்னா. ஸோ பார்த்துக்கோங்க, அது எங்கள் கையில் இல்லை. சிஸ்டர்ஸ் கான்வென்ட், வி கேனாட் சே எனிதிங். ஓகே, ஒன்லி அகாமடேஷனுக்கு 200 ரூபாய். பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்கா பாருங்க பிரதர். ஓகே, குட். ஒரு என்னுடைய சாட்சியில் ஒரு சின்ன சின்ன பிட்டாக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சின்ன போர்ஷன் சொல்லிட்டு நேற்று நடந்திருந்த ஒரு கண்டினியூஷன். 1 மணிக்கு முடிச்சிடுவோம் எப்படி? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன 2005 ஒரு தியானத்துக்கு போனேன். அதில் வந்து கடவுளால் தொடப்பட்டேன். ஒரு சில போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னால எல்லா பாவத்தையும் விட்டுறேன். நான் இந்த ஒவ்வொரு பாடத்தை சொன்ன எல்லா பாவத்தையும் விட்டுறேன் ஆண்டவரே. ஆனால் ஒரு விஷயம் என்னால் விட முடியல. என்னன்னா, நான் எப்பவுமே ஹார்ட் ட்ரிங்க்ஸ் அடிச்சது கிடையாது. பிராந்தி விஸ்கி என் வாழ்க்கையில் நான் தொட்டதே கிடையாது. ஆனால் பியர் சில நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அடிச்சிருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரே போராட்டம், ஆண்டவரே பியர் அடிக்கிறது என்ன ஆகிட போகுது? ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் 2 வாரத்துக்கு ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரே ஒரு கேன் அடிக்கிறோம். இல்லைன்னா தலை சுற்றி போதா, இல்லை நாங்கள் போதையாக ஏதாவது தப்பாக பண்ணிடுறோமா? ஒன்றும் கிடையாது. இதை எதுக்கு இந்த ப்ரீச் பண்ணுற போது விடாமல் சும்மா சும்மா தண்ணி அடித்தா சாத்தா மொத்தத்தை குடிக்கலாம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. அப்படிலாம் ப்ரீச் பண்ணாங்க அந்த காலத்தில். ஓகேயா? ஸோ எனக்கு இரிட்டேஷனாக இருந்தது. இதில் என்ன தப்பு? இதுக்கு போயிட்டு ஏன் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க? நான் ஒன்றும் பெரிய போதைக்கு அடிமையாகலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் எனக்கு மனசில் ஒரு போராட்டம். அப்போ அந்த ப்ரீச் பண்ண ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னார். உங்கள் உடல் பரிசுத்தாவி தங்கும் ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா? அவர் சொல்லும் போது எனக்கு மைண்டில் ஒரு வந்தது, கோயிலுக்குள்ளே உட்காந்து தண்ணி அடிப்போமா? நம்ம உடல் பரிசுத்தாவி தங்கும் ஆலயம்னா நான் கோயிலுக்குள்ளே தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறேன், அது மிகப்பெரிய தப்புன்னு எனக்கு ஆவியானவர் உணர்த்தின அடுத்த செகண்ட் ஆண்டர்கிட்ட சொன்னேன், இதுக்கப்புறம் என் வாழ்நாளில் பியரை தொட மாட்டேன். ஸோ 2005 அப்புறம் இது வரைக்கும் நான் ஒரு நாளும் டச் பண்ணது கிடையாது, அதை நினச்சி பார்த்ததும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டருக்கு நன்றி செலுத்துவோமா? ஓகே, இப்போ 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது இறை வார்த்தை. 1 கொரிந்தியர் 3:16. ஃபுல் ஸ்கிரீன். ஒருவர் கட்டியது இல்லை 1 கொரிந்தியர் 3:16. 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு அடுத்த வார்த்தை, ஒருவர் கடவுளின் கோயிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது, நீங்களே அக்கோயில். புதிய ஏற்பாட்டில் இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லா ஒரு என்ன சொல்லுது, ஒரு மிரட்டுற மாதிரி ஒரு வார்த்தை எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது இல்லையா? சென்ட் பால் எழுதிதான் சொல்றாரு, ஒருவர் கடவுளின் கோயிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது, நீங்களே அக்கோயில். அப்போ இந்த உடலை அசுத்தப்படுத்தும் பொழுது, குடிச்சாலும் சரி, விபரிச்சாததுக்கு பயன்படுத்தினாலும் சரி, கோயிலை தீட்டுப்படுத்துறதுதான் கடவுளுக்கு வருது. ஜீசஸ் பைபிள் எந்த இடத்துல உண்மையிலே பயங்கரமா கோவப்பட்டு சாட்டை எடுத்து அடிக்கிறார்? கோயிலை அசுத்தப்படுத்தும் பொழுது, இது என்னுடைய தந்தையின் வீடு என்று உங்களுக்கு தெரியாத நீங்கள் கள்வர் கோயில்களாக மாற்றி விட்டீர்கள்னு சொல்லி கோவப்படுறார். ஜீசஸ் உண்மையிலே ஒரு மனிதன் ஸ்டைலில் அடி இது பண்ணும்போது பார்க்குறோம், அங்கே தான் பார்க்குறோம். அதுக்கு மனித செயல் பண்ணல, உண்மையிலே அவர் அத்தாரிட்டி எடுக்கிறார். நீ எந்த அதிகாரத்தில் இதை பண்றேன்னு சொல்லும்போது, என் தந்தையின் வீட்டைன்றார். அப்படின்னா அர்த்தம், நான் கடவுளுடைய பிள்ளை, அதனால எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாரு. ஸோ இஸ் யூசிங் இஸ் அத்தாரிட்டி. அதனால ஆண்டு ரொம்ப கோவப்பட்டார்னு அப்படி போயிடாதீங்க. நிறைய பேர் இதை கோவப்படுறதுக்கு ஒரு சாக்கா எடுத்துன்னு ஜீசஸே கோவப்பட்டார், நாங்கள் கோவப்பட்டா என்ன தப்பு? இஸ் யூசிங் இஸ் அத்தாரிட்டி அஸ் எ
சன் ஆஃப் காட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்போ மனிதன் கையால் கட்டப்பட்ட கோயிலை அசுத்தப்படுத்தும் பொழுது ஜீசஸ்க்கு இவ்வளோ கோபம் வருது. நம்ம யார் கையால் கட்டப்பட்டவர்கள்? கடவுளின் கையால் கட்டப்பட்ட கோயில் நாம். நம்மளை வந்து மிஷின்ல பிரிண்ட் பண்ணி அனுப்பல இல்லையா? ஒரு கைரேகை இத்தனை கோடி மக்கள் வந்தாலும் திரும்பி ரிப்பீட் பண்ண முடியல. ஒரு கண்ணில் இருக்க ஐரிஸ் ஸ்கேன் பண்ணால் உலகத்தில் எல்லாருக்கும் வேற வேறையா இருக்குது. ஸோ வி ஆர் கிரியேட்டட் பை இஸ் ஓன் ஹேண்ட். சொந்த கையால் ஒன்று ஒன்றா ஒரு புரியுதா? காப்பி பண்ணல, நம்ம கம்ப்யூட்டரில் காப்பி பேஸ்ட் பண்ணல, சொந்த கையால் உருவாக்குறார். ஒவ்வொருத்தரும் யூனிக். இப்படிப்பட்ட கோயிலை அசுத்தம் பண்ணால் உங்கள் வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும். அதுதான் அந்த வார்னிங் லெட்டர். பிரைஸ் தி லார்ட். அப்போ உண்மையிலே நம்ம கோயிலா? நம்ம உடல் உண்மையிலே கோயிலா? சிம்பிளா ஓகே, கடவுள் எங்க குடியிருக்கிறாரோ அங்கே கோயில், ரைட்? இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனா லெட்ஸ் கோ பேக் டு எஸ்டர்டேஸ் மெசேஜ். ஸ்பிரிட் சோல் பாடின்னு பார்த்தோம் இல்லையா? இருக்கணும் அந்த இருக்கீங்க. ஓகே, நம்மளே பிரதர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிரதர். ஹலோ, கீழே வாங்க. ஓகே, ஸ்பிரிட் உள்ள இருக்குது, சோல் அதுக்கு மேலே நம்முடைய பாடி பார்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸ்பிரிட் சோல் பாடி பார்த்தோம். கோ பேக், கோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். இந்த அடுத்த ஸ்லைட். யா ஓகே. ஸோ நம்ம இப்படிதான் இருக்கிறோம். ஸ்பிரிட் உள்ள இருக்குது, சோல் அடுத்தது பாடி. நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ பழைய ஏற்பாட்டில் கோயிலை எப்படி ஆண்டவர் உருவாக்க சொன்னார்னு பார்க்கலாம். இது வந்து சந்திப்பு கூடாரம். நான் ரொம்ப டீப்பாக போல, ஜஸ்ட் 5 minutesல முடிச்சிடுறேன். நான் இதை மட்டும் தனியாக ஒரு 1 hour எடுக்கலாம். ஓகே, இப்படிதான் கோயிலை கட்ட சொன்னார் மோயிசன் காலத்தில். இதுக்கு சந்திப்பு கூடாரம்னு சொல்லுவாங்க. இதுதான் நுழைவாயில், இது வெளிமுற்றம்னு சொல்லுவாங்க. இங்கே தான் ஆடு மாடுலாம் பலி கொடுக்கப்படும். இங்கே தான் அவங்க கை காலம் கழுவிட்டு குருக்கள் உள்ளே போவாங்க. இங்கே ஆடு மாடை வெட்டுவாங்க, பலி கொடுக்கறது இங்கே. ஓகேங்களா? இந்த கேட் உள்ள புறவினத்தார் யாரும் உள்ள வர முடியாது. ஓகே, வேற எந்த இனத்து மக்களாக இருந்தாலும் வெளியில தான் நிற்கணும். யூதர்கள் மாத்திரம்தான் உள்ள வர முடியும். யூதரை இதுவரைக்கும் வரலாம், இந்த கூடாரத்துக்குள்ளால சாதாரண மக்கள் போக முடியாது. நெக்ஸ்ட் லைன். ஓகே ஓகே, இந்த இது வந்து ஹோலி பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. தூய திருத்துயகம், திருத்துயகம் சொல்லுவாங்க. இதுல இருக்கிற அப்பம் வந்து குருக்கள் மாத்திரமே உண்ணக்கூடிய அப்பம். இது வந்து விளக்கு 24 hours எரிஞ்சிட்டே இருக்கணும். இங்க பொன் தெய்வம். இது ஒன்னொன்னுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. நான் இப்போ அதை ஸ்கெட்ச் பண்ண விரும்பல. ஸோ இது செகண்ட் பிளேஸ், குருக்கள் மாத்திரம் வரக்கூடிய இடம். இது உள்ள போக முடியாது. தலைமை குரு வருடத்துக்கு ஒரு முறை உள்ள போய் பலி செலுத்தணும். ஆட்டுக்கட்டி இதோட ரத்தத்தை எடுத்துட்டு போய் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக பலி செலுத்துவார். உள்ள போகும்போது காலில் ஒரு சங்கிலி கட்டி அனுப்பி விடுவாங்க. எதுக்கு தெரியுமா? ஒருவேளை இந்த தலைமை குரு பரிசுத்தமா தன்னை பரிசுத்தப்படுத்தாம உள்ள போனார்னா போனதுல ஆன் த ஸ்பாட்ல காலி. அதனால 3 நாட்கள் மினிமம் உட்கார்ந்து அவங்கள தங்களை பரிசுத்தப்படுத்தி தங்களுடைய தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் உள்ள போனாதான் உயிருக்கு உத்தரவாதம். ஒருவேளை அவங்களுக்கு டைம் வந்து வச்சிருப்பாங்க, 1/2 hour 1 hour அவர் பலி செலுத்துற நேரம். அந்த நேரம் முடிஞ்சும் அவர் வெளியில வரலன்னா இந்த சங்கிலியை வெளியில இருந்து இழுத்து பார்ப்பாங்க. எங்க இருந்து? இங்க இருந்து இழுத்து பார்ப்பாங்க. உள்ள போனா இவங்களும் காலி. ஸோ இழுத்து பார்ப்பாங்க. அவர் காலை உதறினாருன்னா உயிரோட இருக்காருன்னு அர்த்தம், இல்லைன்னா இறந்து போயிட்டாருன்னு அர்த்தம். ஓகேயா? இது உண்மை, இதான் இப்படிதான் இருந்தது. சப்போஸ் இறந்து போயிட்டாருன்னா உள்ள போய் தூக்கினா போறவங்கலாம் காலி ஆயிடுவாங்க, சங்கிலியை பிடிச்சதான் வெளியில் இருப்பாங்க. அதனால இந்த இடத்துக்கு பேர் என்னது? மகா பரிசுத்த தலம் அல்லது தூய ஹோலி ஆஃப் ஹோலின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இதுதான் வாக்குத்தத்த பெட்டி. இந்த வாக்குத்தத்த பெட்டி உள்ள 3 காரியங்கள் இருந்தது. ஒன்று ஆரோனின் துளிர்த்த கோல், இன்னொன்று மன்னா, இன்னொன்று 10 கட்டளை. எபிரேயர் 9:14 அது போட்டிருக்கு. இந்த 3 காரியங்கள் இருக்கிறது போட்டிருக்கு. எபிரேயர் 9:14. ஓகே, பிதா வந்து இங்கதான் இறங்கி வருவார். பிதாவுடைய பிரசன்னம் இங்க வரும். இதுக்கு பேரு வந்து இரக்கத்தின் இருக்கை, சீட் ஆஃப் மர்சி. அங்கதான் பிதாவுடைய வல்லமை இறங்கி வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போக முடியும். நெக்ஸ்ட். ஓகே, இப்போ இதுக்கு என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா தான் நம்முடைய உடலை ரெஃபர் பண்ணுது. ஓகேயா? இந்த ஏரியா நம்முடைய
ஆத்மாவை குறிக்கிறது. இந்த ஏரியா தான் நம்முடைய ஆவியை குறிக்கிறது. நம்ம ஸ்பிரிட்டும் மகா பரிசுத்த தலமும் ஒன்று. இப்போ ஜீசஸ் எங்க இருக்கிறார்? நம்முடைய ஸ்பிரிட்ல இருக்கிறார். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துக்கு போக முடியுது இல்லையா? சர்ச்சில் இன்னைக்கு நம்ம சர்ச்சில் நேராக உள்ள போகிறோம். எதனால? 1 பேதுரு 2:9 நினைக்கிறேன். 1 பேதுரு 2:9. ஃபர்ஸ்ட் இதை போடலாம், இதை மட்டும் போடலாம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்கள். ஓகே, அரச குருக்களின் கூட்டத்தினர் என்ன போட்டிருக்குது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் நாம் அரச குருக்களின் கூட்டத்தினர். நம்ம எல்லாமே குருக்கள் தான் ஆண்டோர் பார்வையில். அவங்க ஒரு அபிஷேகம், ஒரு ஸ்பெஷல் குருக்கள். பட் நம்மளும் கடவுள் பாதையில் குருவா இருக்கிறதுனால இருந்து இங்க போக முடியுது. ஓகேயா? இயேசு கிறிஸ்து எப்பொழுது தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து நம்மளை ரட்சித்தாரோ இந்த திரை சிலை விலக்கப்பட்டது. அதனாலதான் இப்ப சர்ச்சே உள்ள ஓப்பனா இருக்கு. ஓகே, அப்போ இந்த டெம்பிளும் நம்ம பாடியும் ஒன்னா இல்லையா? நம் உடலும் கோயிலா இல்லையா? ஓகே, இன்னும் கொஞ்சம் டீப்பா போனா போன ஸ்லைட் பார்ப்போம். ப்ரீவியஸ் ஸ்லைட். இன்னும் அடுத்த ஸ்லைட். ஓகே, இது வாக்குத்தத்தை பற்றின்னு சொன்னேன். இந்த வாக்குத்தத்தை பற்றி உள்ள 10 கட்டளை இருக்குது இல்லையா? இறை வார்த்தை. இறை வார்த்தை யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. ஆரோனின் துளிர்த்த கோல், அது ஆரோன் யாரு? தலைமை குரு. உண்மையான தலைமை குரு யாரு? ஜீசஸ். ஓகே, 3வது அப்பம் யாரு? உண்மையிலே மன்னா. நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. ஸோ 3 இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. இப்போ இந்த வாக்குத்தத்த பேழைக்குள்ள ஜீசஸ் உட்கார்ந்துருக்காரு. ஓகே, மேல பரிசுத்தாவின் வல்லமை, பிதாவுடைய வல்லமை இறங்கி வருது. அப்ப அந்த பெட்டி யாரு? அன்னை மரியாள். புரியுதா? அதனாலதான் மாதாவ வாக்குத்தத்த பெட்டின்னு சொல்றோம். கரெக்ட்? புரியுதா எல்லாருக்கும்? ஓகே, இப்போ இது எதை குறிக்குது? இந்த இடம் ஸ்பிரிட்டை குறிக்குது. நம்முடைய ஸ்பிரிட்டை குறிக்குது. இங்க யார் இருக்கிறது? ஜீசஸ் இருக்காரு. அப்ப நம்ம யாரு? நம்ம தான் நடமாடும் வாக்குத்தத்த பெட்டி. வாக்குத்தத்த பெட்டியை சுமந்து போற இடத்தெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கு வெற்றி கிடைத்தது. யோர்தான்ல போய் கால் வைக்கிறாங்க, பின்னோக்கி போகுது. அப்போ நம்ம கால் வைக்கிற இடம்லாம் என்ன ஆகணும்? வெற்றி கிடைக்கணும். ஒரு கிறிஸ்தவன் ஒரு கம்பெனிக்குள்ள போனான்னா அந்த கம்பெனி சூப்பர் ஆகணும். ஆகலைன்னா உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒரு பெண்ணு ஒரு குடும்பத்தில் கட்டி கொடுத்தா, உண்மையான கிறிஸ்துவ பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள வந்தா என்ன ஆகணும்? வீடு செழிப்பாகணும், வீட்டுல சமாதானம் வரணும். வரலன்னா என்ன பிரச்சனை? நம்மகிட்ட பிரச்சனை. மேபி உள்ள இருக்கிற சாத்தான் போற வரைக்கும் கொஞ்சம் கலட்டா பண்ணுவோம். அதுக்கு வெளியே போகணும். ஆனா இல்லையா? முதல்ல ஒருவேளை போன உடனே பிரச்சனை வரலாம். ஆனா கொஞ்ச நாள்ல அது வெளியில போகணும். அப்போதான் நீ உண்மையான கிறிஸ்தவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால உங்கள் உடல் பரிசுத்த ஆவி தங்கும் ஆலயம். நாம் ஒவ்வொருவரும் நடமாடும் வாக்குத்தத்த பேழை. அன்னை மரியா மாத்திரம் கிடையாது. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்த பெட்டி அன்னை மரியாள். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் வாக்குத்தத்த பெட்டி. எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவின் முதல் மகனோ, நம்ம 2வது 3வது பையங்க, 2வது 3வது பொண்ணு. அதே மாதிரி அன்னை மரியாள் முதல் வாக்குத்தத்த பெட்டி. நம்ம இன்னைக்கு எல்லாருமே வாக்குத்தத்த பெட்டி தான். வாக்குத்தத்த பெட்டியை ஒருத்தன் கீழே உழுதுன்னு தட்டான், என்ன ஆச்சு? தொட்டவன் செத்தானா இல்லையா? செத்தான். அதே போல பைபிளை நீங்க படிச்சீங்கன்னா ஒரே இடத்துல வாக்குத்தத்த பெட்டியை எடுத்துட்டு போய் இஸ்ரேல் மக்கள் சரியான அடி வாங்குறான். அந்த வசனம் எனக்கு மறந்து போச்சு, இடம் மறந்து போச்சு. ஒப்புனி பினகாசுன்னு ஏலியுடைய பிள்ளைங்க 2 பேரும் வாக்குத்தத்த பெட்டி பக்கத்துல இருக்கிறாங்க. அவங்க தான் சுமந்துட்டு போறாங்க. போகும்போது ஃபர்ஸ்ட் நாள் 30,000 காலி. வந்து ஒரே ஆச்சரியம், ஆண்டவரே வாக்குத்தத்த பெட்டியோட போறோம், இவ்வளவு பேர் செத்து போறாங்க. அடுத்த நாள் 40 20 காலி. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. எப்படி வாக்குத்தத்த பெட்டி போகும்போது இந்த நாங்க தோத்து போறோம், உட்காந்து அழுறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பக்கத்துல யார் உட்காந்துட்டு இருக்குது? பாவம் செய்யற 2 பேரை உட்காந்து வச்சிருக்கனால உனக்கு அழிவு உனக்கு வருது. வாக்குத்தத்த பெட்டி பரிசுத்தமா நீ இப்ப பாதுகாத்தேன்னா நீ போற இடத்துல
வெற்றி. அசுத்தமாச்சுன்னா புற இனத்தரை விட அதிகமான அடி வாங்கணும். ஏன்னா அது மகா பரிசுத்த தலம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நான் பரிசுத்தாவி தங்கும் ஆலயம், என் ஆலயத்தை இடித்தால் ஆண்டவர் உங்களை அழித்து விடுவார். என்னடா போற நேரத்தில் பிரதர் மிரட்டா நினைக்காதுங்க, இது உண்மை. இட்ஸ் ட்ரூத். உண்மையை சொல்வது என்னுடைய கடமை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்த ஸ்லைடு. இது கொஞ்சம் ஜாலியான ஸ்லைடு. ஜாலியில் நல்ல பயமுறுத்துற ஸ்லைட்லாம் கிடையாது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட். அடுத்த இல்லை அந்த ஸ்லைடுப்பா. இன்னொரு ஸ்லைட் சொன்னலையே. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், தயவு செய்து எந்த போதகர்கள் ப்ரீச் பண்ணாலும் பைபிளுக்கு முரண்பாடாக இருக்கா பாருங்க. அது யாரா இருந்தாலும் சரி, பைபிளுக்கு முரண்பாடாக இருக்கு நீங்க சிரிச்சீங்க, அக்செப்ட் பண்ணீங்கன்னா டேஞ்சர். புரியுதா? நான் ஒரு ஓகே, அந்த ஸ்லைடுக்கு போகிறதுக்கு இது இல்லைப்பா, அடுத்து வேற ஸ்லைடு. ஓகே, இது வெயிட் பண்ணு. இப்போ வாய்ஸ் வழியா சாத்தான் உள்ள வர முடியும், பரிசுத்தாயும் உள்ள வர முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. யூ ஹேவ் டு வெரி கேர்ஃபுல். சத்தத்தின் வழியாக தூய ஆவியும் வர முடியும், அசுத்த ஆவியும் உங்களுக்குள்ள வர முடியும். எப்படி வர முடியும்னு சொல்றேன். பைபிளில் நம்ம அன்னை மரியாள் எலிசபெத் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இல்லையா? ஹெயில் எலிசபெத், எலிசபெத் வாழ்கை, அவங்க பாஷையில் ஏதோ சொன்னாங்க. அடுத்த செகண்ட் என்ன ஆச்சு? பரிசுத்தாவியில அவங்க நிரம்புறாங்க, வயிற்றில் இருக்கிற குழந்தை நிரம்பு. எங்கிருந்து பரிசுத்தாவி போனார்? அன்னை மரியாவுக்குள்ள இருந்த பரிசுத்தாவியுடைய வல்லமை அவங்களுக்குள்ள போச்சு. இப்போ 3 நாள் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, இறை வார்த்தையை கேட்கும்போது என்ன ஆகுது? இங்க உள்ள பரிசுத்தாவி கொஞ்சம் ஒன்று, வார்த்தைக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். இறை வார்த்தைக்குள்ளே தூய ஆவியானவர் இருக்கிறார். ஓகேங்களா? யோவான் 6:63 நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எடுத்து பார்க்க வேண்டாம். நான் கூறிய வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்வு தரும் தூய ஆவியை கொடுக்கிறது. அப்போ 3 நாட்கள் இறை வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களை அறியாமல் உள்ள யார் வருது? பரிசுத்தாவியானவர். அதனால வரும்போது எரிச்சல், வைராகியம் எல்லாம் போச்சு இல்லையா? ஒரு மகிழ்ச்சி வருது. அந்த சகோதரி சொன்னாங்க, இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், கவலை போயிருது. ஃபோனை பார்க்காம நான் 2 நாள் இருந்ததே கிடையாது. ஆனால் இப்போ இல்லைன்னா கூட ஜாலியாக இருக்குது. போயிட்டு மறுபடியும் அதை ஃபோன், மொபைல் நல்லதா கெட்டதா? ஃபேஸ்புக் நல்லதா கெட்டதா? எல்லாமே கடவுள் கொடுத்த நாலேஜ் தான். ஓகே, எல்லா டெக்னாலஜியுமே கண்டுபிடிக்கிறது கடவுள் தான் அந்த நாலேஜை கொடுக்குறாரு. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறன்றதை பொறுத்து இருக்குது. போப்புக்கு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கு தெரியுமா? அதில் ஜாயின் பண்ணும். டெய்லி ஒரு சூப்பர் மெசேஜ் போடுறாரு. இப்போ வந்து எக்ஸ்ன்னு ஆகிட்டாங்க இல்லையா? எக்ஸ் அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்காரு அவர். அப்போ அவர் டெக்னாலஜியில் சூப்பராக இருக்காரா இல்லையா? ஆனால் ஒரு சில ஆளுங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது, சேரக்கூடாது. நீங்க இருக்கிறது தப்பு கிடையாது, அது எப்படி யூஸ் பண்றீங்கன்றதை பொறுத்து இருக்குது. ஆர் யூ யூசிங் இட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட், இல்லை வேற எதுக்காக யூஸ் பண்றோமா? உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் ஆண்டோடைய மாட்சிக்காக செய்யுங்கன்றார். நீ யூடியூப்ல இருந்தாலும் தப்பு கிடையாது, ஃபேஸ்புக்கில் இருந்தாலும். நான் யூடியூப்ல இருக்கிறேன், எங்கள் எல்லா மெசேஜும் யூடியூப் சேனல் இருக்குது. ஐ ஆம் இன் ஃபேஸ்புக், ஐ வாஸ் இன் ட்விட்டர், டைம் இல்லை. ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம் கூட ஒரு அக்கௌண்ட் இருக்கு, பார்க்க முடியல, அதனால இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பிரதர் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு அதையும் பண்ணுறீங்க, என்ன தப்பு? டெக்னாலஜி, யூஸ் இட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். எங்கள் யூடியூப்ல வந்தீங்கன்னா 1000க்கு மேலே வீடியோ இருக்குது. ஓகே, ஸோ டெக்னாலஜி தப்பு கிடையாது, அந்த டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். மொபைல் இஸ் நாட் அ ப்ராப்ளம், மொபைல் இஸ் நாட் அ சின். வாட்சிங் மொபைல் இஸ் நாட், மொபைலில் என்ன பண்ணுறீங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆர் யூ யூசிங் இட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட் ஆர் சம்திங் எல்ஸ்? ஓகேயா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன சொல்லிட்டு வந்தேன்னு மறந்து போச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது அப்போ ஆவியானவர் வருகிறார். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டாபிக் எடுத்து சவுண்ட், வெரி குட். சவுண்ட் வழியா ஹோலி ஸ்பிரிட் வரார். ஓகேங்களா? ஸோ when you're going on listening to the word of God, ஹோலி ஸ்பிரிட் வரார். ஆவியில நிறைஞ்ச ஒரு மனுஷங்கிட்ட பேசிட்டே இருந்தா என்ன? ஓசியில டீ அடிக்கிறது இதுதான். நல்ல பக்தியா இருக்கிற ஒருத்தவங்க சும்மா உட்காந்து கதை கதை கேட்டு இருந்தீங்கன்னா நீங்க பரிசுத்தம். பைபிள் a saint can become can make a saint. ஒரு நல்ல ஆவியில நிரம்புற ஒரு மனுஷங்கிட்ட பக்கத்துல வந்து சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆவியானவர் உங்களை நிரப்பிட்டே இருப்பார். அப்போஸ்தலர்கள் எப்படி செயின்ட் ஆனாங்க? ஜீசஸ் வார்த்தை கேட்க கேட்க பரிசுத்தம் ஆயிட்டான். சிம்பிள், ஈஸி மெத்தட்ல கூட இருந்து பார்த்தா தெரியும். ஓகே, குட். ஸோ ஈஸியஸ்ட் மெத்தட் வந்து ஒரு நல்ல உண்மையா ஆவிக்குரிய இறை வார்த்தையில் தெளிவான ஒரு மனிதனுடைய ஜெப கூட்டத்தில் சேர்ந்தீங்கன்னா ஸ்லோவா யூ வில் பி ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட். இப்போ ரிவர்ஸ். ஓகே, ஒரு ஊழியர் வந்து ஒரு வார்த்தையை ஆவியில நிறைஞ்ச ஒரு வார்த்தையை நீங்க சொல்றாரு, நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க. இப்போ ஆவியான உள்ள வர முடியுமா? முடியாது. அப்போ ஆவியானவரை ரிசீவ் பண்றதும் ரிசீவ் பண்ணாம இருக்கிறதும் உங்க கையில் இருக்குது.
அன்னை மரியாள் வாழ்த்து சொல்லும்போது எலிசபெத் அம்மாள் அவங்களும் வாழ்த்து சொன்னாங்க, ரிசீவ் பண்ணாங்க. இதே போலதான் தீய சக்திகளும். ஒரு போர்னோகிராஃபி அடிக்ஷன்ல இருக்க ஒருத்தன் உங்ககிட்ட வந்து பேசுறான், உங்களுக்கு தெரியல இவங்ககிட்ட இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியல. அவன் பொண்ணோ பையனோ யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஃப்ரெண்டு நினைச்சு பேசுறீங்க, ஏதோ ஒன்று அவங்க சொன்ன வார்த்தையை நீங்க அக்ரி பண்றீங்க, ஏன்னா அடுத்த செகண்ட் அந்த ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வரும். புரியுதா? அக்ரி பண்ணாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. த மொமெண்ட் யூ அக்ரி ஹீ கேன் என்டர். உள்ள வந்த அப்புறம் ஐயோ நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, என்னமோ பண்ணுதுன்னு பிரச்சனை யார் கேட்ட யார் திறந்து விட்டது? ஸோ வி ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஒரு சில ப்ராப்ளம் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்மகிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருக்கலாம். அப்போ அவங்க இறை வார்த்தைக்கு முரண்பாட எந்த வார்த்தை வந்தாலும் எஸ்ன்னு சொல்லக்கூடாது. எஸ்ன்னு சொன்னா ஸ்பிரிட் கேன் கம் இன். ஓகேங்களா? இருவர் ஒரு மொத்த கருத்தோடு ஜெபிக்கும் போது கூட யார் சேர்ந்து ஜெபிக்கிறது? 2 பேர் என் நாமத்துல சேர்ந்தா நான் வருவேன், வேற 2 நாமத்துல சேர்ந்தா அவன் வருவான். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஓகே, லெட்ஸ் ஸ்டாப் தட். இன்னொரு முக்கியமான விஷயம், பைபிள் குறித்து சொல்லும்போது இறை வார்த்தைக்கு முரண்பாடாக பேசினா ரிஜெக்ட் இட். யாரோ ஒருத்தர் பைபிளுக்கு முரண்பாடு இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் இதை ரிஜெக்ட் பண்றேன், டோன்ட் அக்செப்ட் இட். அது யார் வாயிலிருந்து வந்தாலும் சரி. புரியுதுங்களா? ஒரு முக்கியமான ப்ராப்ளம் நான் பார்க்குற நிறைய ப்ரீச்சர்கிட்ட, அவங்களுடைய அறியாமையில செய்கிறாங்க. பழைய ஏற்பாடு இன்னும் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பழைய ஏற்பாடுடைய கான்செப்டை ப்ரீச் பண்றாங்க. ஓகேங்களா? பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது? நீ என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் நீ என்னுடைய மக்களாய் இருப்பீர்கள், நீங்கள் என்னுடைய மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். யாருக்கு ஆசீர்வாதம்? யாரெல்லாம் கட்டளையை ஒழுங்காக கடைபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் ஆசீர்வாதம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நீ 10 கட்டளையை ஒழுங்காக கடைபிடிக்கணும், இதர கட்டளைகளையும் ஒழுங்காக கடைபிடிச்சிங்கன்னா நீ என்னுடைய மக்களாய் இருப்பீர்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் அந்த வசனம் மட்டும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எஸ் வெயிட். விடுதலை பயணம் 20:5-6, இணைச்சட்டம் 11:20. ஜஸ்ட் நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் என்னுடைய மக்களாய் இருப்பீர்கள். இப்ப என்னுடைய பிள்ளையா இருப்பேன்னு சொன்னாரா பழைய ஏற்பாடுல? பழைய ஏற்பாடு எங்கேயாவது என்னுடைய பிள்ளைன்னு சொன்னாரா? இல்ல. மக்களா இருக்க முடியும், நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களை நாம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட். ஓகே, இன்ஃபேக்ட் இது ரிவர்ஸ். கடவுளின் கட்டளைகளை கடைபிடிச்சா கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள். இது ஸ்டெப் நம்பர் 2, விடுதலை பயணம் 19:6. 3வது தான் ஆசீர்வாதம், இல்லையா? இறை வார்த்தையை கடைபிடித்தால், கட்டளையை கடைபிடித்தால் நீ என்னுடைய மக்கள். இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்கிறாங்க, ஆனா மக்களா இல்லை, ஆசீர்வாதம் கிடைக்கல, அடி வாங்குறாங்க. தான் எல்லாம் செஞ்சா ஆசீர்வாதம் நிச்சயமா கொடுக்குறேன். நோட் பண்ணிட்டீங்களா இறை வசனத்தை? இப்போ புதிய ஏற்பாடு வரும்போது நெக்ஸ்ட் ஸ்லைட். எல்லாம் நோட் பண்ணியாச்சா? ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு. ரிட்டன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட். எஸ், இயேசுவை நம்பு. ஃபர்ஸ்ட் என்ன வருதுங்க? நம்பிக்கை வருது. இங்க கட்டளை கடைபிடிக்க சொல்லல முதல்ல. இயேசு கிறிஸ்துவை நம்பு. யோவான் 3:16 பார்த்தாலும் என்ன சொல்றாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பினால் ரட்சிக்கப்படுவாய். ஓகே, எது முதல்ல வருது? அப்போ நம்பிக்கை வருது. ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை புதிய ஏற்பாட்டுல நம்பிக்கை தான். நெக்ஸ்ட் ஸ்டெப். நம்புனா நீ கடவுளுடைய பிள்ளை. யோவான் 1:12 சொல்லுது, இல்லையா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கடவுளுடைய பிள்ளையாகவும் உரிமையை கொடுத்தார். இப்போ வந்து பிள்ளைன்னு சொல்றாரா மக்கள்னு சொல்றாரா? டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? மக்கள்னா ஒரு கூட்டமான மக்கள், இங்க சொந்த மகனாக மகளாக ஏற்றுக்கொள்கிறார். 3வது, அனைத்து ஆசீர்வாதத்துக்கும் நீ சொந்தக்காரன்டான்றார். பரலோக ஆசீர்வாதம், பூலோக ஆசீர்வாதம், அபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதம் ஃப்ரீ உனக்கு. ஒன்றும் கேட்க வேண்டிய கொடுத்துட்டார், கொடுக்க போறேன்னு சொல்லல, இல்லையா? எபேசியர் 1:3 ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் மேல் பொழியப்பட்டுள்ளது. பாஸ்ட் டென்ஸ், இட் இஸ் ஆல்ரெடி given. 1 யோவான் 2:20 பார்த்தீங்கன்னா, you are anointed by the Holy Spirit. நீங்கள் ஆவியினால் திருப்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம போய் என்ன சொல்றோம்?
ஆண்டவரே நிரப்புங்க நிரப்புங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? யூ ஆர் ஆல்ரெடி அனாயிண்டட். அனாயிட்டிங் எங்க இருக்குது? இங்க தான் இருக்குது. இதை வெளியில கொண்டு வரதுக்கு நம்ம ஹார்ட்டை பியூரிஃபை பண்ணி மைண்டை பியூரிஃபை பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அது வெளியில வரும். அப்போ ஒருத்தர் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகுது? ஹார்ட்ல இருக்க அழுக்கு கொஞ்சம் ஓப்பன் ஆகிக்கும். கேட் ஓப்பன் பண்ணி விடுறாரு, அது வெளியில வருது. அபிஷேகம், அதான் அபிஷேகம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, பழைய ஏற்பாட்டில் என்ன ஆசீர்வாதம் சொல்றாரு? பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா ஆசீர்வாதம் படிச்சு பாருங்க, எல்லாமே பூமியில உள்ள ஆசீர்வாதம். ஒரு இடத்துல நான் மோட்சத்துக்கு கூட்டு போவேன், பரிசுத்தான் வல்லமையை கொடுப்பேன் நான் சொன்னதே கிடையாது. யோசு 10 வருது, ஏதாவது வருதா? ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல எங்கேயாவது நீ என் கட்டளையை கடிச்சா உன் மேல ஆவியை ஊத்துறேன்னு சொல்லியிருக்காரா? பின்னால ஊத்துறேன்னு சொன்னாரு, இப்போ ஊத்துனாரா? ஊத்துல. கிளியர்? நோ ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், ஒன்லி இந்த பூலோக பிளெஸிங் மாத்திரம் தான் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் எல்லா பிளெஸிங்கும் உண்டு. சிலர் வந்து புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் வந்து பூலோக பிளெஸிங்லாம் கிடையாது, நம்ம பிச்சைக்காரனா தான் இருக்கணும்னு ப்ரீச் பண்றாங்க. ஜீசஸ் அப்படி சொல்லலை இல்லையா? கலாத்தியர் 3:13-14 என்ன இருக்குது? அபிரகாமின் ஆசீர்வாதமும் வருஷத்தாயும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அபிரகாம் எதை ரெஃபர் பண்ணுது? இந்த பூலோக ஆசீர்வாதமும் உண்டு, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த ஊர் பேர் மறந்து போச்சு, ஐ திங்க் ஓசூர்னு நினைக்கிறேன். அதில் ஒரு கிராமத்தில் ஒரு ஊழியர், நிறைய மக்கள் நல்ல ஒரு ஊழியம் பண்ணுறாரு. அந்த ப்ரேயர் சென்டர்லேருந்து ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்ட்ரீட் காமிக்கிறாங்க, எல்லாம் பங்களாவாக இருக்குது. அவர் கேட்குறாரு, இதெல்லாம் யார் தெரியுமானா குருவிக்காரங்கன்றார். நரிக்குறவர்கள். எப்படின்னா 25 வருஷம் முன்னால இந்த இடத்துல இந்த ஊழியக்காரர் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சு, கடவுள் உங்களை இப்படி இருக்க சொல்லலை, உங்களையும் அன்பு செய்கிறார், எல்லாரையும் ஒரே மாதிரி அன்பு செய்கிறார், அவருடைய வார்த்தையை நம்ம உங்களை செல்வந்தர் ஆக்குவார்னு சொல்லி வார்த்தையை அறிக்கை பண்ணி எல்லாம் பங்களா வீட்டில் இருக்கிறாங்க. பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்குது. கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோமா? சரி, இறை வார்த்தையை நம்பினா எல்லாத்தையும் மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்த ஸ்லைட்ஸ். இப்போ நம்ம செஞ்சது என்னது? ஏசு கிறிஸ்துவ நம்பணும், பிள்ளை ஆயிட்டோம், எல்லா ஆசீர்வாதமும் ஃப்ரீயா கிடைக்குது. இதனால அப்பா என்ன லவ் பண்ணுப்பான்றார். ஆண்டவர் மனிதனின் உள்ளத்துக்காக பேராவலா இயங்குகிறார். புரியுதா? நான் இதெல்லாம் ஃப்ரீயா உனக்கு பண்ணிட்டேன், ப்ளீஸ் லவ் மீ. அன்பு செஞ்சா கட்டளை நீ ஆட்டோமேட்டிக்கா கடைபிடிப்பேன்னு அவருக்கு தெரியும். கட்டளை கடைபிடிக்கிறது எங்க வருது? கடைசியில. நம்ம என்ன பண்றோம்? 4th ஸ்டெப்ல பண்ண வேண்டியதை முதல்ல பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதனாலதான் ஃபெயிலியர் ஆகும். நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இங்க ஃபோக்கஸ் பண்ணி நான் கடவுளுடைய பிள்ளைன்றது உங்க மனசுல எப்பவும் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லா பிளஸிங்கும் வரும். ஓகே, கட்டளை நீங்க ஆட்டோமேட்டிக்கா அன்பு செய்ய ஆரம்பிப்பீங்க ஆண்டவர் மேலே. ஆண்டவர் அன்பு செய்ய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கட்டளை கடைபிடிப்பீங்க. கஷ்டமே கிடையாது, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் சொல்றேன், ஃபோக்கஸ் ஆன் த ஃபெய்த். ஃபெய்த்தில் வரும்போது கடவுளுடைய பிள்ளை என்று சொல்றதே சாத்தான் உங்களை இல்லைன்னு, அதை ஓவர் கம் பண்ணும்போது கடவுளுடைய அன்பு உள்ளத்திலிருந்து பொங்கும். எல்லா பிளஸிங்கும் நமக்கு கொடுத்துட்டார். அவர் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, தன் ஒரே மகனை கொடுத்தவர் வேற எதையாவது கொடுக்காமல் இருப்பாரா? எல்லாத்தையும் கொடுத்துட்டார். பிரைஸ் தி லார்ட். இந்த உணர்வோடு நாம் இந்த ஜெபத்தை முடிக்கலாம். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இதுவரை எங்களோடு நீர் பேசியதற்காக நன்றி அப்பா. இதோ எங்கள் உடல் பரிசுத்தாவி தங்கும் ஆலயம் என்று நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தியதற்காக நன்றி. நாங்கள் ஒவ்வொருவரும் வாக்குத்தத்த பேழை ஆண்டவரே. நாங்கள் செல்லுகிற காலேஜில், படிக்கிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில், இருக்கிற குடும்பத்தில் நாங்கள் செல்லும்போது அது உமக்கு சொந்தமாக வேண்டும். யோசுவாவுக்கு நீர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீர், நீ கால் வைக்கும் தேசம் எல்லாம் நான் உனக்கு சொந்தமாக்குவேன். ஆனால் நாங்கள் உம்முடைய பிள்ளை. யோசுவா உம்முடைய ஊழியன், மோசே உம்முடைய ஊழியன், நான் உம்முடைய பிள்ளை. உம்முடைய ஊழியக்காரன் கரத்தை நீட்டும் பொழுது இதோ செங்கடல் 2ஆக பிளந்தது. நான் உம்முடைய மகள், உம்முடைய மகன். நான் கரத்தை நீட்டும் பொழுது நிச்சயமாக அது எவ்வளவு பெரிய கடலாக இருந்தாலும் 2ஆக பிளக்கும். நான் யார் என்ற உணர்வோடு நான் ஒவ்வொரு நாளும் வாழ அப்பா எனக்கு சக்திப்படுத்தும். நான் உம்முடைய மகள், உன்னுடைய மகன் என்ற எண்ணம் ஒவ்வொரு நிமிடமும் என் உள்ளத்தில் இருக்க கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறேன். இதோ
பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. என்னை நம்பு, நீ என்னுடைய பிள்ளை, அனைத்தும் உனக்கு சொந்தம். இதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கிருபையை கொடுக்குங்கப்பா. எங்களுடைய பாவத்தின் மேல் நாங்கள் கண்களை வைக்காமல் உம்முடைய இறை வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடிய அந்த பியூர் ஃபெய்த், ஒரு குழந்தை தன் தகப்பனை தன் தாயை நம்புவது போல நம்பக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. குழந்தையைப் போல மாறாவிடில் விண்ணரசில் நுழைய முடியாது என்று கூறினரே, அந்த குழந்தையின் நம்பிக்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஊற்றுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாராவது விட்னஸ் பண்ணலாம்.